பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக. இன்றைய தியானம் எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, பாவத்தை ஏன் வெறுக்க வேண்டும். பிசாசுடைய ஒரு முக்கியமான வேலை என்ன என்றால், பாவத்தை நாம் விரும்ப வேண்டும் என்று சொல்லி அதற்காக அநேக விதமான சதிகளை செய்வது. ஏதேன் தோட்டத்தில் நம்ம பார்க்கும்போது ஏவாளுடைய மனதில் உள்ளத்தில் பாவம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விருப்பத்தை பிசாசு ஏற்படுத்தினான். அந்த விருப்பம் வந்த பிறகுதான் ஏவாள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறி ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறாள். அப்போ இந்த பூமியில் அநேக காரியங்கள் நாம் பாவத்தை விரும்புவதற்கு ஏதுவாக அல்லது நமக்கு ஒரு இடரல் உண்டாக்கக்கூடிய வகையில் நடக்கிறது. ஆனால் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம், பாவத்தை விரும்புவதற்கு மாறாக பாவத்தை ஏன் நாம் வெறுக்க வேண்டும் என்று. இயல்பாக பாவத்தை நம்மால் வெறுக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகளை தரும்போது, பாவத்தினுடைய உண்மையான முகத்தை நமக்கு காண்பிக்கும்போது மட்டும்தான் நம்மால் பாவத்தை வெறுக்க முடியும். இன்றைக்கி ஒரு 2 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, பாவத்தை ஏன் நாம் வெறுக்க வேண்டும் என்றால், பாவம் ஆண்டவருடைய இருதயத்தை உடைக்கிறது. தேவன் யார்? நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு நபர், உண்மையாக நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு நபர். இந்த பூமியில் நமக்கு அநேக உறவுகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்மை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு நபருடைய உள்ளம் உடைக்கப்படுமானால் அது நம்முடைய உள்ளத்தையும் கூட உடைக்கிறது. அப்போ தேவனை பார்க்கலும் நம்மை யாராலும் அதிகமாக நேசிக்க முடியாது. அப்போ நம்முடைய பாவம் தேவனுடைய உள்ளத்தை உடைக்கிறது என்று சொல்லும்போது அதை கண்டிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் மத்திய பகுதியில் ஒரு வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, மனம் அடிவானேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய பாவத்து நிமித்தமாக நான் மனம் அடிவானேன். மனமடிவானேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், ஒரு ஆழமான துக்கம் கொண்டேன் என்று சொல்வது, அல்லது அதிகமாக உடைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவது, அல்லது நான் அதிகமாக நொறுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவது. இதுதான் மனமடிவானேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தம். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக நான் மனமடிவானேன், ஆழமான துக்கத்தை கொண்டிருக்கிறேன், அல்லது உங்களுடைய செயல்கள் என்னுடைய உள்ளத்தை உடைத்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த ஜனங்களை ஒரு தரிசனத்தோடு எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்போது ஆண்டவருடைய மனதில் இருந்த காரியங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? இந்த ஜனங்களுக்கு நல்ல பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசத்தை நான் கொடுக்க வேண்டும், அங்கு இவர்கள் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும், நான் அவர்களுடைய தேவனாக இருப்பேன், அல்லது நான் அவர்களுடைய பிதாவாக இருப்பேன், அவர்கள் என் குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பார்கள். அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் இவர்களுக்கு வைத்திருந்தார். அவ்வளவு பெரிய தரிசனத்தோடு ஆண்டவர் இவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி 40 ஆண்டுகள் அவர்களை வனாந்திரத்தில் போஷித்து இந்த ஒரு தேசத்தை கொடுக்கும்போது அவங்க சரியாக வாழாமல் இருந்தபோது அது ஆண்டவருடைய உள்ளத்தை உடைத்தது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை இவர்கள் அதிகமாக செய்த நேரத்தில் அது ஆண்டவருடைய இருதயத்தை அதிகமாக உடைத்தது. இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஜீவிக்கும் போது நம்முடைய பாவங்கள் ஆண்டவருடைய உள்ளத்தை உடைக்கிறது. நம்முடைய பாவங்கள் ஆண்டவருக்கு துக்கத்தை கொண்டு வருகிறது. இந்த ஒரு காரியத்தை நாம் இருதயத்தில் ஆழமாக பதித்து கொள்ளும்போது நாம் பாவம் செய்வதற்கு கண்டிப்பாக யோசிப்போம். ஏனென்றால் நம்முடைய பாவம் ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு துக்கத்தை கொண்டு வருகிறது. இதனால தான் நம்ம பாவத்தை என்ன பண்ண வேண்டும்? வெறுக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு நபருக்கு நம்முடைய பாவம் ஒரு கெடுதலை கொண்டு வருகிறது. இரண்டாவதாக, நாம் ஏன் பாவத்தை வெறுக்க வேண்டும் என்றால், நம்முடைய பாவங்கள் நமக்கே ஒரு பெரிய இடரலாக ஒரு நாளில் மாறிவிடும். 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது.
அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாயிற்று. அப்போ அவர்களுடைய அக்கிரமமே அவர்களுக்கு இடரல் ஆயிற்று. இன்னைக்கு ஒருவேளை அவங்க பாவம் செய்யும்போது அது அவர்களுக்கு இன்பமாக இருக்கலாம், அல்லது பாவம் இவ்வளவு பெரிய விளைவை கொண்டு வரும் என்று அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாளில் அவர்கள் செய்த பாவமே அவர்களுக்கு ஒரு பெரிய இடரலாக மாறிவிடும். இந்த ஒரு காரியத்தை மனதில் வைத்திருந்தாலே போதும், நம்ம பாவத்தை வெறுக்க ஆரம்பித்து விடுவோம். சாத்தானுடைய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அவன் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அவன் ஆண்டவரை அறியாதவர்களுடைய கண்களை கூட குருடாக்கி வைத்திருக்கிறான், அவர்கள் சத்தியத்தை பார்த்துவிட கூடாது என்று சொல்லி. அதே நேரத்தில் ஆண்டவரை அறிந்தவர்களும் கூட பாவத்தினுடைய தன்மையை புரிந்துவிடக்கூடாது என்று சொல்லி வேறே விதங்களில் பிசாசு கிரியை செய்கிறான். பிசாசு மாத்திரம் கிரியை செய்யவில்லை, அவனவன் தன் இச்சையினால் இழுக்கப்பட்டு பாவத்திலே விழுகிறான் என்று கூட நாம் புதிய ஏற்பாடில் நம்ம வாசிக்கிறோம். எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, பாவத்தை வெறுக்க வேண்டும். பாவத்தை நாம் ஒரு விளையாட்டை போல எடுக்கக்கூடாது. ஏனென்றால் அது நமக்கே ஒரு நாளில் ஒரு பெரிய இடரலை கொண்டு வரும். இன்னும் ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். பாவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையுமே அழித்துவிடும். ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான. இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு ஆண்டவரையே வெளியில் விரட்டிட்டாங்களாம். அந்த ஒரு பெரிய தேவாலயத்தை சாலமோன் அந்த நாட்களில் கட்டும்போது அவங்க என்ன சொன்னாங்க? இது ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய இடம், ஆண்டவர் என்றென்றைக்கும் தங்கக்கூடிய இடம். இந்த இடத்துல ஆண்டவர் வாசம் செய்து அவருடைய ஜனங்களை என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளாகவே அவங்க எல்லா அருவருப்புகளையும் கொண்டு வந்ததுனால அந்த பரிசுத்த தேவாலயத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலேயே இங்கே என்ன பண்ண முடியல, தங்க முடியவில்லை, நான் இங்கிருந்து வெளியில் கடந்து செல்லுகிறேன். இதை தான் நம்ம 8ஆம் அதிகாரத்தில் முழுமையாக படிக்கிறோம். அப்போ பாவம் செய்யக்கூடிய காரியம் தேவ பிரசன்னத்தை ஒரு இடத்துல இருந்து அது கொண்டு போய் விடுகிறது அல்லது அகற்றி விடுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே தேவ பிரசன்னத்தின் மூலமாக தான் வருகிறது. ஒரு இடத்துல அல்லது ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தில் தேவனுடைய பிரசன்னம் இல்லை என்றால் அது நமக்கு ஆசீர்வாதத்தையே கொண்டு வராது. இந்த இடத்துல பார்க்கிறோம், பாவம் தேவ பிரசன்னத்தை நம்மை விட்டு அகற்றுகிறது. அப்போ தேவ பிரசன்னம் ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்மால் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. இந்த 3 காரணங்களை நம்ம தொடர்ந்து நம்முடைய மனதில் யோசனை செய்வோம். திரும்ப திரும்ப நம்ம இந்த காரியங்களை யோசித்து கொண்டிருப்போம். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பாவத்தை குறித்து ஒரு சரியான புரிதல் வேண்டும் என்று நம்ம கேட்போம். அப்படிப்பட்ட ஒரு புரிதலை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது தான் பாவத்தை இருதயத்திலிருந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்மால் வெறுக்க முடியும். அப்படி வெறுக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்படி வெறுக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய அழிவை கொண்டு வரும். நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவர் இந்த ஒரு கிருபையை நமக்கு தரும்படியாக. அன்பின் பரலோக பிதாவே, பாவம் எவ்வளவு கொடியது என்று நாங்கள் பார்த்துருக்கிறோம். தேவனுடைய உள்ளத்தை அது உடைக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலேயே அது ஒரு இடரலை கொண்டு வருகிறது. தேவ பிரசன்னத்தை எங்களை விட்டு அகற்றுகிறது என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம் தகப்பனே. இப்படிப்பட்ட தன்மையுடைய பாவத்தை ஒரு நாளும் நாங்கள் விரும்பாதபடிக்கு எங்களுடைய உள்ளத்திலிருந்து அதை வெறுக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். சாத்தானுடைய வஞ்சனையில் ஒருவர் கூட விழுந்து விடாத படிக்கு ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உலகம், மாமிசம், பிசாசை ஜெயிக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அதன் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.